Hi students, welcome to 6th standard English. Today we are going to learn about the topic Unit 2 poem from Railway Carriage, memory poem, book page 128. Railway Carriage poem means இந்த ரயில் வந்து எதையெல்லாம் கடந்து எவ்வளோ வேகமாக போகுது அதுதான் இந்த போயத்துக்கு நம்ம பார்க்க போகிறது. Faster than Paris, faster than witches, fridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. Paris தேவதை, witches மந்திரவாதி. அப்போ மந்திரவாதிகள் தேவதைகளை காட்டிலும் வேகமாக அந்த ரயில் போகிறது. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், பிரிட்ஜஸ் பாலம், ஹவுசஸ் வீடுகள், கெச்சஸ் கதர்வழி, டிச்சஸ் சாக்கடை, இதெல்லாம் கடந்து போகுது. ரயில் போகும்போது போற வழியில இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் கடந்து ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில். ட்ரூப்ஸ் மீன்ஸ் ராணுவ வீரர்கள், பேட்டில்ஸ் போர்க்களம், யுத்தக்காரர்கள். இந்த யுத்தக்காரர்கள் போர் புரிவதை காட்டிலும் வேகமாக ட்ரெயின் போயிட்டே இருக்கு. ஆல் த்ரூ த மீடோஸ் அண்ட் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில். ஒரு குதிரை வந்து அதுல மேய்ஞ்சிட்டு இருக்கு, புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதையும் கடந்து ட்ரெயின் வேகமா போயிட்டே இருக்கு. ஆல் ஆஃப் த சைட் ஆஃப் த கில் அண்ட் த பிளைன் fly as thick as driving train, and ever again in the blink of an eye painted stations whistle by. All of the sights and the hill and the plain. மலைப்பகுதி, சமவெளி காட்சி, இதெல்லாமே ட்ரெயின் போற வழியில ரெண்டு பக்கங்களிலும் இருக்கு. அதையும் தாண்டி போயிட்டே இருக்கு. fly as thick as driving train அப்படின்னா கொட்டு மழை, மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்கு. அதையும் தாண்டி போயிட்டே இருக்கு. அண்ட் எவர் அகைன் இன் த பிங்க் ஆஃப் அண்ட் ஐஸ் அப்படின்னா கண்ணிமைக்கும், பிங்க் மீன்ஸ் கண்ணிமைக்கும் நேரத்துல அது கடந்து போயிருது. பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில்ட் பை, வண்ணம் பூசிய ரயில் நிலையங்கள், அதுல விசில் ஒலியுடன் தாண்டி எனது ரயில் போயிட்டே இருக்கு. ஹியர் இஸ் த சைல்டு ஹூ கிளம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ், ஆல் பை கிம்சல்ஸ் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். Here is a child who clambers and grambles. Clambers means கஷ்டப்பட்டு ஏறது. கிராம்பிள்ஸ் கைகால்களை தொட்டி, அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை வந்து கைகால்களை தொட்டி பைய ஊர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. எதற்காக? ஆல் பை கிம்சல்ஸ் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். பிராம்பிள்ஸ் காட்டு பழங்களை சேகரிப்பதற்காக கஷ்டப்பட்டு சின்ன குழந்தை தத்தி ஏறி போடுறது. அதையும் தாண்டி ட்ரெயின் போயிட்டே இருக்கு. Here is a troop who stands the and gases. Troops means நாடோடிகள். கேசஸ் பெட்டி, அந்த நாடோடி, ஒரு நாடோடி அதுல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நாடோடியை கடந்து ரயில் பெட்டி வேகமா போயிட்டே இருக்கு. அண்ட் தேர் இஸ் த கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ். டெய்சி மலர்கள் அதுல பூத்து நிக்கிறது. அந்த டெய்சி மலர்களை சுற்றி பச்சை பசையல் இலைகள் செடிகள் எல்லாம் காட்சியளிக்கிறது. Here is a hot run away in the road. அதுல வந்து ஒரு மாட்டு வண்டி போயிட்டே இருக்கு. அதையும் தாண்டி போயிட்டே இருக்கு ட்ரெயின். லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோடு. மேன் அண்ட் லோடுன்னா ஒரு மனிதன் தனது தலையில சுமையை தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறான் அந்த வழியில. அண்ட் தேர் இஸ் எ மில் அண்ட் தேர் இஸ் எ ரிவர். அப்போ ஒரு ட்ரெயின் போற வழியில ஒரு பகுதியில ஆலை இருக்கு, ரைஸ் ஆலை இருக்கு, ஒரு பக்கத்துல ஆறு கடந்து போயிட்டே இருக்கு. ஈச் கிளன்ஸ் அண்ட் கான் ஃபாரெவர். இதெல்லாமே கணநேர காட்சிகள் தான். இதெல்லாமே ட்ரெயின் போற வழியில முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. அது போற வழியில் ஃபாஸ்டா போய் முடிகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் poem is memory poem. Next, answer the following. Faster than Paris, faster than witches, fridges and houses, hedges and ditches. What is faster than Paris and witches? The train run faster than Paris and witches. Why does the poet mentions fridges and houses, hedges and ditches? Where are they? The poet mentioned them because we can see them while traveling in the train. They are on the way of the train journey. Here is a child who clambers and grambles, all by himself and gathering brambles. Where do you think the child is? The poet sees a child in the field climbing
up a steepy ground. What does gathering brambles means? He climbs with difficulty and gathers blackberries. In the blink of an eye means very quickly. Explain painted stations visible by many colorful buildings of stations appears and disappears in the glance due to the speed of the train. What is each over here? Why is it gone forever? Answer. All the objects appeared and disappeared so quickly that the poet looked at them only for a short time and they can never be seen again. What does charges along like troops in the battles means? The train runs forward as quickly as army soldiers attack the enemy in the battlefield. What word would best replace charges in the poem? Marches, dresses or bushes? Marches would best replace charges in the poem. Why does the child clambers and grumble? The child clambers and grumbles to gather blackberries. Vocabulary, book page 130. Find me in the poem. I can help you to cross the river bridge. I can border your garden hedge. I can alert you troop. I can carry you cart. You can ride on me horse. You can climb on man bramble. You can lay down on me meadow. You can play with me child. Thank you, students.